பாலியல் வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2018 பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் ஐஜி முருகன் மீது வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்பொழுது ஓய்வு பெற்ற ஐஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த வழக்கு விசாரணை குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ஈரோடு அதிரடிப்படை ஐஜியாக பணியாற்றியவர் ஐபிஎஸ் அதிகாரி முருகன். இவர் சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக 2018 ஆண்டு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த 2016 ஆண்டு முதல் 2018 வரை பலமுறை ஐஜி முருகன் பெண் அதிகாரிக்கு செல்போனில் பாலியல் ரீதியாக ஆபாச தகவல்கள் அனுப்பியதாகவும் தனியாக அறைக்கு அழைத்து அத்துமீறியதாகவும் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இது புகார் தொடர்பாக விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு விசாரிக்க வேண்டும் என பெண் ஐபிஎஸ் அதிகாரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு 2019 ஆண்டு தெலுங்கானா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது. மற்றொரு பக்கம் சிபிசிஐடி போலீசார் முருகன் மீது பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்தனர். 2021 ஆண்டு பாதிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் தொடர்ந்த பாலியல் வழக்கை தமிழகத்தில் விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் பெண் அதிகாரி என்பதால் அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அனுமதி வழங்க ஆளுநர் மற்றும் தமிழக அரசுக்கு சிபிசிஐடி காவல்துறை அனுமதி கடிதம் எழுதியிருந்தனர். இதையடுத்து அந்த முருகன் மீது நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடி போலீசார் தமிழக அரசும் ஆளுநரும் அனுமதி வழங்கினர். இதன் அடிப்படையில் முருகன் மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக முன்னாள் ஐஜி முருகன் மீது பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. 20 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அவரது வாக்குமூலத்தையும் பதிவு செய்ய ஆவணங்களை உட்பட 112 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி எடுக்காமல் துறை சமர்ப்பித்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் ஐஜி முருகன் நேரில் ஆஜராக வேண்டி நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த போது முருகன் நேரில் ஆஜராகாத காரணத்தால் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து இன்று அதிகாலையிலே தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவர் நேரடியாக ஆஜராகியிருக்கிறார். இதனையடுத்து இந்த வழக்கானது அவர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் நீதிமன்றத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அவர் நீதிமன்றம் அழைத்ததன் அடிப்படையிலே தற்போது அவர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது ஐஜி முருகன் தற்போது ஓய்வு பெற்ற நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு விசாரணையின் அடிப்படையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்.